அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கை தற்பொழுது தடை செய்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் பித்தலாட்டம் என்று நிரூபித்திருக்கிறது. ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறிய இறுதி தீர்ப்பு தான் தற்பொழுது மீண்டும் செல்லும் என்பதற்கேற்பதான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவரது வருமானத்தை சரியாக கணக்கிடாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது என்று மேல்முறையீடு செய்த வழக்கில் தற்பொழுது 32 கோடி ஊழல் செய்திருப்பதற்கான ஆதாரங்களை எதிர்க்கட்சிகள் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பொன்முடி அவர்களும் அவரது மனைவி பெயரிலும் கிட்டத்தட்ட வருமானத்திற்கு அதிகமாக 68.7% சொத்துக்கள் அதிகமாக இருப்பதற்கு ஆதாரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதை மறைப்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல எனக்கும் எனது மனைவிக்கும் உடல்நிலை குறைவின் காரணமாக உடனடியாக எங்களால் சிறைக்கு செல்ல முடியாது, எங்களது வருமானம் நிச்சயமாக அதிகமாக கிடையாது என்றும் 2 வருமானத்தையும் சேர்த்து வைத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது என்றும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார் பொன்முடி அவர்கள். ஆனால் இந்த வழக்கில் முதற்கட்டமாக தீர்ப்பு என்னவோ பொன்முடி அவர்களுக்கு சாதகமாகத்தான் வந்தது. ஆனால் தற்பொழுது பொன்முடியின் அனைத்து ஆதாரங்களையும் பித்தலாட்டம் என உச்சநீதிமன்றமே தற்பொழுது அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறது. காரணம், வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி அவர்கள் சொத்துக்கள் வைத்திருப்பது உண்மைதான். கடந்த 2006ஆம் ஆண்டு பொன்முடி அவர்கள் மண்வளத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது செம்மண்களை கடத்தி கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலாக ஊழல் செய்து ஏற்கனவே அவர் மீது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் பொன்முடி அவர்கள் தன்னை அப்பாவி என்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிச்சயமாக எங்களால் சிறையில் இருக்க முடியாது என்பதற்கேற்ப மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு தற்பொழுது ரத்து செய்யப்படும். இதற்காக 2 வார கால கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்களுக்குள் இந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் இருந்தால் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புழல் சிறையில் பொன்முடி அவர்கள் அடைக்கப்படுவார் என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.